திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமா செயல்பட்டு இருந்த நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சில விஷயங்களை கொஞ்சம் முரணா இவர் பதிவிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கரூர் இஷ்யூல ஆதாரங்களா இருக்கிற ஒரு நபர்களையும் மிரட்டுறாரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது இன்னும் வைரல். என்னதான் இது, என்ன நம்ம எந்த மாதிரி பிளேசஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், தினமும் நல்லா நல்லா சாப்பிட்றோம், ஒர்க் போறோம் வரோம், நம்மளோட லைஃப் நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில திறந்து கதவை பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு மோசமான விஷயங்கள் பல நடந்துட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபுல்லாவே டீட்டெயிலா டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் இதெல்லாம் நீங்க இப்படி கூப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீங்க இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன பெயர் மாற்றம்லாம் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயத்த நான் சொல்றேன். சிறுநீரக திருட்டு அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது லைன் அப் பண்ணி திமுகவை டார்கெட் பண்ணி அந்த சிறுநீரக திருட்டு திருட்டு திருட்டுன்னு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. சரி, ஓகே. அதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க திருட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது சிறுநீரக முறைகேடு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர சிறுநீரக திருட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாதாம். இந்த விஷயத்தை தான் அவர் பதிவிட்டிருக்காரு. சிறுநீரக திருட்டு என சொல்லக்கூடாதாம், சிறுநீரக முறைகேடு என்று சொல்ல வேண்டுமாம். அடுத்து மது அருந்துபவர்களை மது பிரியர்கள் என்று சொல்ல வேண்டுமாம். நெக்ஸ்ட் நோயாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடாதாம், அவர்களை பயனாளிகள் அப்படின்னு தான் சொல்லணுமா. சோ பயனாளிகள் நோயாளிகள் இதெல்லாம் ஓகே. அடுத்து சொல்றேன் பாருங்க, முக்கியமா விஷயம் கேளுங்களேன். அப்போ ஊழல் லஞ்சம் வாங்கினால் பண பயனாளிகள் என சொல்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. ரியலி தரமான ஒரு கேள்வி. கரெக்ட் தானே? சோ இந்த சிறுநீரக திருட்டு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா என்ன அந்த வார்த்தைகள் எல்லாம்? கரெக்டா? நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இப்போ திமுக இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சிறுநீரக திருட்டு அந்த இதுவே ட்ரீட்மெண்ட்ஸே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமா பஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கிட்னி திருட்டு இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் மொத்தமா வச்சு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், சிறுநீரக முறைகேடுன்னு நீங்க வேணா சொல்லாமே தவிர திருட்டுன்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை எவ்வளவு வல்கர் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் கேட்டிருக்க பிரச்சனையும் இவர் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டினும் கரெக்டான ஒரு விஷயம் தானே. அப்போ ஊழல் லஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்களை பயனாளிகள் அப்படின்னு தான் சொல்லுமா அப்படின்னு. சோ இதுக்கு திமுகவினுடைய உள்ள இருக்கிற நபர்கள், முக்கிய நபர்கள் பதில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருத்த சந்தேகம் தான். கொடுக்க முடியாது. கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு சொல்லி. சோ இதுக்கு சரியான பதில் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் பேரமாற்றம் அப்படின்னு இப்படி வரும்போது அப்போ இவர் கேட்கிற விஷயம், ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த பாலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, ஒரு கேஸ்ட் அப்படிங்கறதே வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்கள் வருது. ஜிடின்னு மட்டும் வைக்கலாம்ல, நாயுடுன்னு வரும்போது அதை ஏன் நீங்க அந்த பாலத்துக்கு வைக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்கன்ற கேள்விகளும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு ரூலே போடுறீங்க, அந்த ரூல்லையே சில விஷயங்கள் முரண்பாடா இருக்கும்போது இது என்ன, இது எப்படி அப்படிங்கறத சரி செய்யணும் அப்படின்னா நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அண்ணன் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பல பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மாசா இப்போ திரும்பவும் பேக் டு ஃபயரா ஓரளவுக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டா பேச வராரு, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ரொம்ப வைரலா எல்லாருமே பார்த்திருப்போம். முறைச்சான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அடிச்சேன்னு கிடையாது, அவன் தலைவரை பார்த்து முறைக்கிறான், அடிச்சாங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இவர்கிட்ட அது பேசியிருக்காரே, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போயிடுச்சு, அதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சீமான் சொல்ற விஷயம், எங்க அண்ணனை முறைச்சா நானா இருந்தாலும் அடிப்பேன் தாங்க, இது அரசியல்லாம் ஆக்க தேவையில்ல, நான் முறைச்சா அடிப்பேன் தான் அப்படின்னு. அந்த சினாரியோ சரி, ஒருவேளை சும்மாவே முறைக்கிறாங்க அடிக்கிறாங்க வேற விஷயம். பட் சும்மா போயிட்டு இருக்க வண்டிய பின்னாடி மோதி இருக்கீங்க, அப்ப முறைக்காம என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் வண்டியை இடிச்சிட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட கேட்க முடியும். அங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த விஷயம் நாங்க இடிக்கவே கிடையாது, சும்மா அவர் பாட்டுக்கு என்னவோ சொல்றாரு, இது RSS அமைச்ச ஆளு, பாஜக அமைச்ச ஆளு, அண்ணாமலையே ஏவி விட்டவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல டைவர்ஷன்ஸ்ல வேற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாரு திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருந்த வீடியோஸ்ல. சோ பாலிமர் நியூஸ் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா கிழிச்சு தொங்க விட்டாங்க பாருங்க.
ஜூம் பண்ணுங்க, இடிக்கிறாங்க பாருங்க, இந்த டச் ஆகுது பாருங்க, இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ சர்க்கிள் எல்லாத்தையும் போட்டு தரமா காமிச்சிட்டாங்க. சோ இந்த விஷயம் என்ன ஆகுது, உடனே வந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில இருந்து பல நபர்கள் இவங்களுக்கு வந்து போன் பண்ணி த்ரெட்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு தகவல்களா சொல்லப்படுது. சரி, இந்த விஷயம் வரும்போது இப்ப திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவரு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். முறைச்சான் அடிச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பேசுற விஷயங்களும் வழக்கறிஞர்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா சாமானியர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காதா? அவர் பேசினது ரொம்ப தப்பு. அதுவும் ஒரு அரங்கத்துல இவ்வளவு பேர் இருக்கும் இடத்துல அவர் பேசும்போது அவ்வளவு பேர் கிளாப் தட்டி அதை சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம்? முடியவே முடியாது. இது எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு ஒரு ரெக்கவரி வேணும், அவர் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு போராட்டம் பண்றாங்க. அண்ட் திரும்பவும் இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா திரும்பவும் ஒரு இடத்துக்கு போறாரு, பேசிட்டு அங்க வரும்போதே கைகலப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. என்னப்பா திரும்பவும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் வேற யாருக்கும் சண்டையா அப்படின்னு பார்த்தா சண்டை இவங்க 2 பேருக்குள்ளயுமே தான். இந்த இடத்துல கையை தூக்கி அடிக்க வர்றதே வந்து நம்ம திருமாவளவன் அவர்கள் தான். திரும்பவும் இந்த விஷயம் இன்னொரு வாட்டி வைரல் ஆகுது. என்னடா அது இப்பதான் ஒரு பிரச்சனை பெரிய அளவுல முடிஞ்சிச்சு, இல்ல ஓரளவு போய்கிட்டே இருக்குது, முடிய போற நேரத்துல இருக்குதுன்னா திரும்பவும் முதல்ல இருந்து இன்னொரு விஷயமா, திரும்பவும் அடிதடி சண்டை தானா? என்னங்க நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா எப்படி உங்களையேவா வச்சு நியூஸ் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்றீங்கன்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நேற்று காலையில் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இருந்து எம் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்சம் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில் நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணல, இவங்க இந்த மாதிரி தான் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு நமக்கும் உயிர் உத்தரவாதம் இவங்க இதெல்லாம் சாட்சிகள். அதாவது கரூர் இஷ்யூல நடந்த ஒரு பெரிய 41 உயிர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கும் போது இதுல பெரிய அளவுல சாட்சிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அங்கங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும் அப்படிங்கிற பெரிய பிளான்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய வட்டம் சுத்துது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். இது எப்படி நம்ம சாத்தியம் நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது அவருடைய குழந்தை மனைவின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ரொம்ப கரெக்டா எனக்கு தெரியல, பட் குழந்தை ஒருத்தவங்க 2 உயிர் வந்து அவருடைய ஃபேமிலியில இருந்தே போயிருக்கு. பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் 2 உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த கஷ்டத்துல இருந்து அவரால் கண்டிப்பா மீண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. எதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட் இது இல்லையா, கண்டிப்பா முடியாது அந்த துயரம்ல இருந்து அவர் வெளில வர்றதுக்கு. சோ இப்ப நடந்துட்டு இருக்கிற எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அண்ட் ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அருணா ஜெகதீஷன் தலைமையில் நடந்துச்சு இல்லையா. சோ இது ரெண்டுமே எனக்கு வந்து சரியா இருக்கு, சரியான ஒரு பாதையில போகுதுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால சிபிஐக்கு இது மாற்றம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு, ஒரு பெட்டிஷன் கொடுத்தது இவர் தான். சோ இவர் ஃபைல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கள் சைட்ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டல் வருது. இங்க பாருங்க, உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் வேலையை நாங்க வாங்கி தரோம், நீங்க ப்ளீஸ் இந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. நான் யோசிச்சுட்டு சொல்றேங்க, நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுருக்காரு. அடுத்த கட்டமா என்ன நடக்குது, திரும்பவும் இவங்க வந்து உங்க வீட்டுல இவரும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது உங்க 2 பேரையுமே வந்து நாங்க ஏதாவது பண்ணிடுவோம், நீங்க வந்து இத பெட்டிஷனை திரும்பவும் வந்து வாபஸ் வாங்கியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மிரட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த பிரபாகரன் அவர்கள் லைவா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு. பேரோட சொல்றாரு, இங்க இருந்து திமுக ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து இந்த மாதிரி வந்து என்ன மிரட்டினாரு, எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல், ஏதாவது பிரச்சனை, எங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அவங்கதான் காரணம் அப்படிங்கறது தெள்ள தெளிவா மனுஷன் அப்படியே வீடியோல பதிவிட்டு மீடியாஸ்ல எல்லாத்துலயுமே போட்டாரு. சோ இந்த நேரத்துல திமுகவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா இவர் தான் சிபிஐ வேணும்னு கேட்டு மனு கேட்டிருக்கிறாரு, இதன் அடிப்படையில தான் உத்தரவும் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து பரிசீலனை அப்படிங்கிறது பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இவரால இவ்வளவு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த நேரத்துல இவரை போய் ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மிரட்டல் எங்க இருந்து வந்துச்சு, யாரு என்ன, உங்களுக்கு யாரு இதெல்லாம் கொடுக்க சொன்னதோ அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா சம்மந்தமே இல்லாம நீங்க உண்மையாவே மாட்டுவீங்க தானே. திமுக ஏன் இப்ப வந்து வாலண்டரா எல்லா இடத்துலயும் மாட்டணும், வாலண்டரா நாங்க இருக்கோம்னு கை தூக்கிக்கிட்டு ஏன் வந்து ஆஜராகணும், பொறுங்க, அங்க நடக்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் நடக்கட்டும், விசாரணை முறைப்படி நடக்கட்டும், நீங்க உங்களை கூப்பிடுறாங்களா அப்ப வாங்க பதில் சொல்லுங்க, உங்க தரப்பு என்னன்றதை நீங்க அப்ப சொல்லுங்க. அதுக்குள்ளேயே போய் இப்படி மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு எதுக்கு, இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சோ உயிருக்கு உத்தரவாதமே எனக்கு இல்ல, எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு, அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வீடியோ போடுறாரு அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் இருக்கும்போது எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும் புரியும் அப்படிங்கும் போது மீறியும் மிரட்டல் வருது அப்படின்னா
வேற மாதிரின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த கட்டமா சட்டப்பேரவையில ஒரு பெருத்த ஒரு கூட்டம் நடக்குது, ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. வர 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இதை பத்தி எடப்பாடியார் சரியான ஒரு பிளாஸ்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் 24/7 லைவா மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும், மக்களுக்கு நல்லா தெரியட்டும், புரியட்டும். இந்த நேரத்துல நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நாங்க ஏதாவது பேச வந்தோம் அப்படின்னா டப்புன்னு நோ சிக்னல்லாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. லைவ்ல எப்பவுமே இருக்கணும், அதை நீங்க தான் காமிக்கணும். நீங்க அதை காமிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியாவே வச்சிருக்கிறாரு எடப்பாடியார். ஸோ இந்த இந்த இதுல எல்லாம் என்ன நடக்க போகுது, என்ன பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இந்த கரூர் இஷ்யூ ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா விஜய் அவர்களுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது ப்ராப்பரா வரும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோட பல பேர் காத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் இன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.